நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். என் தங்கச்சி மேல கைய வச்ச யாராவது அவன் மேல இனிமே கைய வச்சு பாருங்க, கைய வெட்டி விடுவேன் பாத்துங்க. சும்மா நிறுத்துங்க. நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சவளை வெட்டி விட்டுட்டு தோ இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இவ வப்பாளா? உனக்கு மரியாதை அவ்வளவுதான். உன்னை கொன்னுடுவேன். நீ எல்லாம் செத்தாதான் இந்த வீட்டுக்கு நிம்மதி. எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. ஆளாளுக்கு எப்படி அடிக்கிறாங்க பாரு. நீ சொன்னது உண்மைதானே? இனிய ஜெயிலுக்கு போனதுல இவங்க எல்லாருக்கும் வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடி, வெறி பிடிச்சுதான் அலையிற. என் குடும்பத்தை கெடுத்தவளே நீதான் இந்த குடும்பத்துக்கு வேலையே. நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த குடும்பத்துல இருக்கும்போது கூட இந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு மூளை கலங்கல. எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே எல்லாம் போச்சு. உண்மைதான், எல்லாம் இவங்க ஒருத்தவங்களாலதான். இவங்களாலதான் நம்ம குடும்பமே பிரிஞ்சு நடு தெருவுல நிக்குது. ஏய், என்ன ஆளாளுக்கு என் தங்கச்சி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? பேசாம என்ன செய்வாங்க? முதல்ல அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. ஏய், துரத்த வேண்டியது இவ்வளவு இல்லடா, உன் பொண்டாட்டிய. ஏய், வெளியே போ. என்ன தைரியம் தான் என் தங்கச்சி அடிப்ப நீ? நான் போறது முக்கியம் இல்ல மாமா, ஆனா இவங்க என் தங்கச்சி அப்படி பேசிருக்க கூடாது. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? மனுஷங்க கிட்ட பேசினா தப்பு எது சரி எதுன்னு தெரியும். மிருகத்துக்கிட்ட போய் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ போ. அப்ப இந்த மிருகங்க இருக்க வீட்ல நீங்க எதுக்கிட்ட இருக்கீங்க? போங்கடா வெளியே. மிருகன் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எப்ப என் பொண்டாட்டிய வெளியே போக சொன்னீங்களோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ வா போலாம். நில்லுடா. எங்க எங்க போற உன் பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு? இதுக்கு மேல இங்க இருந்தா அன்னைக்கு தாமா அவமானம். பெத்தவளை இங்க விட்டுட்டு உன்னால எப்படி போக முடியும்டா? அக்ஷயா, நான் எப்பவும் ரெடிமா. ஏய், என்ன ஆளாளுக்கு வீட்டை விட்டு போவேன் பூச்சி காட்டுறீங்க? போங்க. உங்களெல்லாம் தாங்கி பிடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. போங்கடி எல்லாம் வெளியே. அவசியம் இல்ல இருக்கட்டும். அக்ஷயா சொன்னது 100ல 1 வார்த்தை. தான் முக்கியம், தான் சந்தோஷம் முக்கியம் நினைக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். ஐயோ, நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு துடிச்ச இனியா எங்க இருக்கா? யாரு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன நினைக்கிற? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீட்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட அந்த உத்தமிக்கு மாமியாரா இருக்கிறதா எனக்கு மரியாதை. அதான் எனக்கு புண்ணியம். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க. போ. போய் அந்த உத்தமிக்கு சேவை செஞ்சு புண்ணியம் தேடிக்க. ஓடி. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாங்க. விதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துறேன், உண்மையை மறைச்சு. Will you marry me? ஐயோ, கோவிலுங்க. என்ன இது? Yes or no? வெளிச்சத்தில் என் இருள் புரியுதே, சில கோடத்தில் சதியாகுதே, நீதி விதி போல் விளையாடுதே, சில நேரத்தில் பழியாகுதே, இதயம் கிழிச்சு வேல பேசுதே, கருணையில் நல்லா இருக்கு நிர்வாய். ஊரு எல்லாம் வர மணக்க அசத்தலா ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான்.
நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவைச்சு பார்க்கையில கிறங்கடிக்க நம்ம காடியா நல்லெண்ணெதான், காடியா நல்லெண்ணெதான், நம்ம காடியா நல்லெண்ணெதான். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.